சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் செயல்பட்டால் நிச்சயம் நாங்கள் தோல்வியை தான் பெறுவோம் என்று கூறி 80 மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி பாஜக தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சிக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவின் பொதுக்குழுவிலாவது ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பேசும் பொருளாக மாறும், அவர் மீண்டும் அதிமுகவில் இணைவார் அல்லது கூட்டணியிலாவது இணைவார் என்ற பெரும் நம்பிக்கை அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருந்தது. ஆனால் பொதுக்குழு முடிந்தது ஏமாற்றம் மட்டுமே நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டது. மேலும் அதிமுகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் தாமதமாகவே வேலைகளை செய்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் அதிமுக ஒன்றாக இல்லை, தொண்டர்களது ஒற்றுமை இல்லை, களப்பணிகள் மேற்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். எடப்பாடியின் செயல்பாடுகள் தொண்டர்களுக்கு முழுமையான திருப்திகரத்தை ஏற்படுத்தவில்லை. வருகின்ற தேர்தல்கள் அனைத்திலும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் கடந்த தேர்தலை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக வெற்றி என்பது எடப்பாடியாலோ அல்லது KP முனுசாமியாலோ பாஜகவிலோ கிடையாது. ஒட்டுமொத்த தொண்டர்களால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைவது உறுதி என்பதை முதலில் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். முதற்கட்டமாக 80 நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கூறியுள்ளனர். இவர்களை கட்சியிலிருந்து நீக்கினாலும் சரி அல்லது இவர்களுக்கு பணியிடை மாற்றங்கள் அதாவது பதவி பறிக்கப்பட்டாலும் சரி ஓபிஎஸ்ஸிற்கு தொடர்ச்சியான ஆதரவுகளை கொடுக்கத்தான் போகிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே உள்ளது. இந்த 4 மாதங்களில் அதிமுக கட்சி பணிகள் என்பது மும்முரமாக ஆளும் கட்சியை விட பல மடங்கு அதிகமாக இருந்தால்தான் ஆட்சியவே கைப்பற்ற முடியும். ஆனால் எடப்பாடியோ தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவி அதிகாரம் பறிபோகிவிடக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியில் இணைக்க மாட்டேன், கூட்டணியில் சேர்த்து கொள்ள மாட்டேன், நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதையும் களத்தில் கூறி வருகிறார். ஒரு தொண்டனை முழுமைப்படுத்தும் விதமாக எடப்பாடி செயல்படவில்லை என்ற காரணத்தினால் மட்டும்தான் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் 80க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுப்பது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.